இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டிய எண்ணத்தை தெரிவித்திருக்கிறேன். அனைவருக்கும் தேவையான எரிசக்தி வரலாறு காணாத அளவிற்கு பெட்ரோல் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. விவசாயம், தொழில், வறட்சி, போதிய தண்ணீரின்மை போன்ற காரணங்களால் முப்போகம் விளைந்த மண்ணில் ஒருபோகம் விளைவதே பெரிய விஷயமாக உள்ளது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 8 வயது சிறுமி ஆசிஃபா 8 பேர் கொண்ட கும்பலால் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். உலகத்திலேயே வாழ்வதற்கேற்ற அருமையான நாடாகும். உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 118வது இடத்திலிருந்து 122வது இடத்திற்கு இந்தியா பின்தங்கியுள்ளது. என்ன மச்சான், பொண்ணு வெளியே போயிருக்கு போல. பாதுகாப்புக்கு போலையா நீங்கள்? நம்ம குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் தான் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கீங்க. இந்த 2020 ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து பாத்தியா எவனா ஏதாவது பண்ணிட போகிறான். நமக்கு மரியாதை தான் முக்கியம். என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா, வருவா. ஊரில் எவ்வளோ பெரிய பெரிய கடைலாம் இருக்குது. அது எப்படி உங்கள் கடை மட்டும் கூட்டம் அள்ளுது? உங்கள் கடைக்கு மவுசே தனின்னு. சும்மாவா நம்ம கடைக்கு வருவாங்க? மிக்ஸ் பண்ண வேண்டியது மிக்ஸ் பண்ணால் தானாக வந்துட போகிறாங்க. டேய் அந்த சின்ன பிள்ளை வீடியோ நல்லா இருக்கும்டா. டேய் அந்த போறா பாரு, அவள் நிறுத்து, இன்னைக்கு வேட்டை இருக்கு. புரியுங்களா? எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல. ஆல்ரெடி நம்ம நாட்டுல பொண்ணுங்க எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பிள்ளையே பெக்க மாட்டாங்கன்னா பெத்தவதானே பொம்பளைன்னு சொல்ல இருப்பா. போட்டுண்டா.
வருவா. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இந்தியாவில் அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றங்களில் ஒன்றானது பெண் வன்புணர்வு. இந்த பெண் வன்புணர்வு அப்படிங்கிற இந்த குற்றச்செயல்களை பற்றி நம்ம தேசிய குற்ற ஆவண பத்திரிகை வெளியிட்ட ஒரு புள்ளி அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா 2010 810 இருந்தது. இதே இது 2014 2345 அதிகரிச்சிருச்சு. இந்த அதிகரிப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 196.6% பெண் வன்புணர்வு செயல்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2016 எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி தோராயமாக ஒரு நாளைக்கு 386 பேரும் 1 மணி நேரத்திற்கு 13 பேரும் பெண் வன்புணர்வு செயல்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இரத்த ருசி காணும் ஒரு விலங்கு கூட தன் இனத்துல உள்ள குழந்தை விலங்குகளை வன்புணர்வு செய்யறது இல்லை. ஆனா இந்த மனித இனத்துல பிறந்த மிருகங்கள்னு கூட சொல்லக்கூடாது, அதை விட அரக்கர்கள் ஏன் தன் இனத்துல உள்ள ஒரு பெண் குழந்தையை இப்படி ஒரு வன்புணர்வு செயலுக்கு உள்ளாக்குறாங்கிறது மிகப்பெரிய அவல நிலையை குறிக்குதுங்க. பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கிவிடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே.